வருவதுக்கு எனக்கு ஆசைதான். நானும் இந்த சிறை உடைச்சிட்டு வந்துருவேன். ஆனா எங்க வீட்டு முதலாளியினுடைய பையன் எதிர்த்த வீட்டு தமிழாசிரியருடைய மகள் அஞ்சலியை காதலிக்கிறார். ஆனால் எதிர்த்த வீட்டு வறுமையில் வாடுகிற தமிழாசிரியருடைய மகனுக்கு எங்கள் முதலாளி தன்னுடைய மகள் அஞ்சலியை கொடுப்பதற்கு தயாரில்லை. ஆனால் அந்த பையன் அபிஷேகத்தை தான் இந்த பெண் காதலிக்கிறாள். ஒரு நாள் எங்கள் முதலாளி சொல்லிவிட்டார், என் வீட்டு நாய்க்கு உன்னை கல்யாணம் செய்து கொடுத்தாலும் கொடுப்பேனே தவிர எதிர்த்த வீட்டு அபிஷேகத்துக்கு கொடுக்க மாட்டேன் என்று எங்கள் முதலாளி சொல்லிவிட்டார். ஆகவே அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நான் காத்திருக்கிறேன் என்று அந்த நாய் சொன்னதற்கும் இந்த பிஜேபியில் இருக்கிற நாய்கள் சொல்வதற்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கிறதா? அது நடக்குமா? அது எப்படி நடக்காதோ அதுபோல் இதுவும் நடக்காது. ஆகவே நடந்து கொண்டிருக்கிற யுத்தம் இட் இஸ் கல்ச்சுரல் வார். இது ஒரு கலாச்சார யுத்தம். இன்றைக்கு 6,50,000 வாக்குகள் இன்றைக்கு பீகாரில் இருக்கிற வாக்குகளை இன்றைக்கு இல்லை என்று ஆக்கிவிட்டார்கள். இனிமேல் தமிழ்நாட்டில் 70 லட்சம் வாக்குகளை புதிதாக சேர்க்கப் போகிறார்கள். அப்படி என்றால் நாம் அடிமைகளாக போகிறோம். தோல் மரத்து போன தொழும்பர்களாக நம்மை மாற்றுவதற்கு முயற்சிக்கிறார்கள். அதிகார துணை கொண்டு எதையும் செய்ய முடியும் என்று நிரூபிப்பதற்கு அவர்கள் இன்றைக்கு ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார்கள். இந்த திட்டத்தை தகர்க்க வேண்டிய பொறுப்பும் தரைமட்டமாக்க வேண்டிய பொறுப்பும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கிறது. அதற்குத்தான் கலைஞருடைய பெயரை உச்சரிக்கிறோம், அவருடைய நினைவு நாளை நாங்கள் அனுஷ்டிக்கிறோம். ஏனென்றால் எந்த நேரத்திலும் தமிழ் என்று உச்சரித்தவர் கலைஞர். ஒரே ஒரு செய்தியை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். 1986 ஒரு சொற்பொழிவாளன் ஆக வேண்டும் என்ற கனவோடு ஒரு தேசாந்திரியாக என்னுடைய வீட்டில் இருந்து நான் புறப்பட்டு வருகிற பொழுது திண்டிவனத்துக்கு கிட்டே நான் பயணித்த பேருந்து வருகிற பொழுது மின்சாரத்தில் உதயசூரியன் மின்னிக் கொண்டிருந்தது. கொடிகள் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. விதானம் போன்ற பெரிய மேடை. கலைஞர் பேசுகிறார் என்று விளம்பரத்தை பார்த்தேன். உடனடியாக பேருந்தில் இருந்து நான் இறங்கினேன். அந்த மேடைக்கு முன்னாலே வந்து நான் உட்கார்ந்திருந்தேன். மேடையை அன்றைக்கு ஒருங்கிணைத்து தொகுத்து வழங்கிக் கொண்டிருந்தவர் அண்ணன் டி.ஆர். பாலு. கலைஞர் இன்னும் சற்று நேரத்தில் அந்த மேடைக்கு வரப்போகிறார் என்றார்கள். நான் முன்னாடி ஒரு மாணவனை போல் உட்கார்ந்திருக்கிறேன்.